இங்கேயே வாழை மரம் கூட வச்சுருக்காங்க. வாழை மரமும் வச்சுருக்காங்க. இந்த நாய் டாகு 3 காலாலே நடக்குது பாருங்கள். இந்த போகுது பாருங்கள். ஒரு டாக் ஒன்று பெரிய டாகாக இருக்குது பாருங்கள். சூப்பர்மேன் அது எப்படி போகிறத பாருங்கள். அதுக்கு ஏதோ இதாகிடுச்சு, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது வெளியில் போயிடுச்சு. இதான் ஒன்று வருதுடா. இதை பாருங்க, இவனை பாருங்க. அவள் கொலைக்கிற கொலைய பாரு. அவளை ஏன் பேசாம இருறான்? ஏழை பேசாம இருறான் அவனை. இல்லை டாக்கை பிடிச்சிக்கடா. அவன் பார்க்குது. லேடியா அது? என்ன ஸ்மார்ட்டாக இருக்குது பாருங்க. இது பாய் தான். அது மேல் டாக் தான். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பார்க்க பயமாக இருக்குது. அவங்க ஓனர் தான் பிடிச்சிருக்காங்க. முகத்தில் கருப்பு, அப்படியே சடனாகி அதிலே நல்லா அவளை நம்ம நம்ம டாகு அதை குலைக்குது பாருங்க. சின்ன குட்டி ஒன்று ஊற்றிட்டு போகிறாங்க. சத்தம் போடுறது அவ தான். ஜூலி தான் அப்படி சத்தம் போடுறான். இது ஒன்று கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் தடுப்பூசிக்கு வந்திருக்காங்க. கடிச்சிட்டு தான் எதுவோ, அதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ண வந்திருக்காங்க. நாய் கடிச்சிட்டாலே இந்த டிஸ்டம்பர் வந்துடும். அந்த படுத்துருக்கா பாருங்க. நம்ம ஜூலி குலைக்கிறா பாருங்களேன். அவள் இத்தினோண்டு இருந்துக்கிட்டு என்னமா சத்தம் கொடுக்குறா பாருங்க. இதை கூட்டிகிட்டு போகிறாங்க. தடுப்பூசி போடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தடுப்பூசி போட தான் கொண்டுக்கிட்டு போகிறாங்க. இங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த பதிவு செய்கிற இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பணம் கட்டிட்டு போகணும். மேலுக்கு ஆப்ரேஷனுக்கு 500 ரூபா, ஃபீமேலுக்கு ஆப்ரேஷனுக்கு 700 ரூபாங்க. இவன் அங்கே நிற்கிறான் பாருங்க. இவனை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ தடுப்பூசி போட தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவனை இங்கே ஒன்று நிற்கிது பாருங்க. அது ஒன்று கூட்டிகிட்டு இந்த நாய்களெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா குலைச்சிக்குது. பாருங்க அங்கே ஒன்று நிற்கிது. இதே மாதிரி நான் முன்னாடி ஒரு ஜிம்மின்னு பேர் வச்சு ஒன்று வச்சுருந்தேன். அதை ஃபோட்டோவில் இருக்குது, நான் காமிக்கிறேன் அப்புறமா. இங்கிட்ட ஒரு பிளாக்கி ஒன்று இருக்குது. இதே மாதிரி முழு பிளாக்கியும் நான் வச்சுருந்தேன். அது கூட ஃபோட்டோவில் இருக்குது, காமிக்கிறேன். நம்ம ஆள் இருக்கா பாருங்க, ஜூலி. பதவுசாக படுத்து கிடக்குறா பாருங்க. எப்படி படுத்துருக்காங்க. ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ தான் வர்றாரு இவர். இது ஒரு ரகம். இந்த மாதிரி நிறையா கூட்டிகிட்டு வர்றாங்க. கிளாஸுக்கு வெளியில் நிற்குது. ஆனால் ஒரே சவுண்டு கொடுக்குது. அவர் அந்த பக்கம் பிடிச்சிட்டு போக முடியல. அங்கே ஒரு அல்சேஷன் நிற்கிது. திருப்பி கொண்டுட்டு போயிட்டாங்க.
இருந்தாலும் குலைக்குது இது, அதனால் வெளியிலே வச்சுட்டு நிற்க சொல்லியிருக்காங்க. மாடெல்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம்தான் மாடெல்லாம் கட்டியிருக்கு, கொண்டுகிட்டு வராங்க. ஒரு மாடு வந்து ஆப்ரேஷன் இன்னும் உடம்பு சரியில்லை, அது பெட்டில் அப்படியே அந்த டாட்டா ஐஸ்லேயே வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வீரா விஷமாக நிற்கிது, ஒரே கொலை, ஒரே சவுண்டு பாருங்கள். நம்ம கார் வந்துடுச்சுங்க, நாங்கள் கிளம்ப போகிறோங்க இங்கேருந்து. அந்த கருப்பு டாக்கை பாருங்கள். பார்த்துட்டு எப்பா ஏங்கப்பா, ஆமாம் ஆமாம், அது 3 காலாலே நடக்குதா அது. கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. படுத்துருக்கான் பாருங்க. இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது, ஆட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, இப்போ பரவாயில்லைங்க. இவளுக்கு ஆப்ரேஷன் மே மாதம் ஏப்ரலில் சொல்லியிருந்தாங்களாம், ஆனால் இப்போ வீட்டிலே வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்களாம். அதனால் வீட்டுக்கு வரேன்னு இருக்காங்க. அதை பண்ணிவிட்டோம்னா அவள் பர்த் கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம்னா அவள் நல்லா ரெய்டுவா. இதுதாங்க மெடிக்கல் காலேஜ், வெட்டினரி காலேஜ் இதுதான்.